இந்த பெல் சவுண்ட் கேட்டதும் கம்பெனியில் மக்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு அப்படியே பறந்து வந்துடுவாங்க. நானும் அதேமாரி தான். ஃபாஸ்ட்டாக போனால் தானே க்யூவில் எதுவும் நிற்க தேவையில்ல, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், சேஃப் பேசேஜான், அதுக்கு மீனிங் ஒன்றும் கிடையாது. ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் க்யூவில் நிற்க தேவையில்ல, நேராக சி பிளாக்கில் இருக்க கேன்டீனுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் மீனிங். அதுதான் அப்படி சுற்றி சுற்றி எழுதி வச்சுருக்காங்க. சரி, அப்படியே கேன்டீனுக்குள்ளே வாங்க, போய் என்னென்ன ஃபுட்டுன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்ததும் சிக்கன் தான். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு குக் பண்ண அவருக்கே தெரியாது. அதுக்கு பக்கத்தில் ஆம்லேட்டு, அப்புறம் பாவக்காய் கறி, கூடவே கொஞ்சம் கீரை, அவ்வளோதாங்க இன்றைக்கி மெனு. சரி, பிளேட்டை எடுத்துகிட்டு அப்படியே க்யூவில் போய் நின்று சாப்பாடு வாங்கலாம் வாங்க. சிக்கனு பக்கத்தில் நான் தெரில, கொஞ்சம் கீரை, பாவக்காய் கொஞ்சமாக போடுங்க. கடைசியாக ரைஸ் மட்டும் அன்லிமிட்டடு, எவ்வளோ வாங்க எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பிளேட் எடுத்தாலே போதும், அதுவே சாப்பிட முடியாது. ரைஸை வாங்கிட்டு பக்கத்தில் எங்கே டேபிள் இருக்கோ அதை தேடி பிடிச்சி உட்காந்துக்க வேண்டியதான். டேபிள் பக்கத்தில் சாப்ஸ்டிக் இருக்கும். சாப்ஸ்டிக் பக்கத்தில் ப்ரௌன் கலர் ஒரு பாட்டில் இருக்குது பாருங்கள், அது என்ன கேட்டிங்கன்னா ஹெர்பல் டீ. அது இப்போ கிளைமேட் வந்து சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை, அதுக்காக வந்து பாடி பெனிஃபிட்டுக்காக வச்சுருக்காங்க. அதை வழக்கம் போல் சூப் இருக்குது, நமக்கு வந்து ஹெர்பல் டீ போதும், அதுவே நல்லது தான் உடம்புக்கு. அதோட பேசிக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம். கூடவே அந்த கேன்டீனையும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துடக்கூடாது. பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்கும், அந்த டஸ்ட்பினில் நம்ம சாப்பிட்ட வேஸ்டேஜ் எல்லாம் கொட்டிட்டு, அப்படி ரைஸ் சைடில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு மூஞ்சி கொஞ்சம் தொடச்சிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு பொட்டி கடை இருக்கும். வழக்கம் போல் அங்கே தேவைப்படுறவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷன் ஆகிறதுக்கு வேணும்னா வாங்கி குடிக்கலாம். வேணான்னு சொல்கிறவங்க ஜஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ரூமில் போயிட்டு குட்டி தூக்கம் போட போயிடுவாங்க, அவ்வளோதாங்க.